ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டுக்குள்ள வச்சுட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிப்ஸ் சேவியர் மன்னோட எபிசோட் 70 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹீரோவும் தாத்தாவும் தனியாக போய் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்டர் 38 ஸ்டார்டிங்கில் பார்த்தா நம்ம ஹீரோவும் தாத்தாட்ட இவர்கிட்ட நான் நினச்ச மாதிரி எதுவும் மறைக்க முடியல அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவரை பார்த்து அந்த தாத்தாட்ட இந்த சின்ன பையன்கிட்ட ட்ரேடு பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அவரும் ட்ரேடா என்ன மாதிரியான ட்ரேடு அப்படின்னு அவர் கேட்காரு. ஹீரோவும் இது ரொம்ப சிம்பிள் தான், இது நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல டீலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் 2 பேருக்குமே லாபமானது தான் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன உங்கள் டிசிபிளாக ஏற்றுக்கோங்க, அவங்களோட நாலேஜ் அப்புறம் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் எனக்கு கற்றுக் கொடுங்க, அதுக்கு பதிலாக உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாத்தையும் நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அவரும் யங்மேன் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னோடய பாடி எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கணும் உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும், நீ இருந்தாலும் ஜாம்பிஸை டீல் பண்ணுறதுக்கு நல்ல டெக்னிக் வச்சுருக்க, அப்புறம் என்ன உன்னால் இறந்தவங்களை திருப்பி கொண்டு வர முடியுமா, அப்படி உனக்கு கொண்டு வர முடிஞ்சா எனக்கு புது உடம்புலாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ சியோனாவை ப்ரொடெக்ட் பண்ணு, நான் வாக்கு கொடுக்குறேன், நீ மட்டும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணா நான் உன்னை என்னோடய சீடை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்ல, ஹீரோவும் உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு இரும்பு ராடை எடுத்திருப்பான். எடுத்துகிட்டு அவன் கையில் பிடிக்க நம்ம தாத்தாவும் பார்த்து பயந்துருப்பார். இருப்பா எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்க அந்த இரும்பு ராடை பிடிச்சி நம்ம ஹீரோ அப்படியே நெளிச்சிருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம தாத்தாவும் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கானா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அப்போ ஹீரோவும் என்னோடய ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்களா, நான் உங்களோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பார்த்தீங்களா, உங்களோட பாடியை ஹீல் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் அதுக்கு பதிலாக உங்களோட பாடியை என்னோடய பாடி அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆக்கியும் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு உங்கள் மார்ஷியல் ஆர்ட்டை மட்டும் கற்றுக் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் சியோனாவை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் என் அளவு ஸ்ட்ராங் ஆகிட்டா நீங்களே அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் தாத்தாவை பார்த்தீங்கன்னா அவரும் இந்த வயசானவன் வார்த்தையிலேருந்து எப்பவும் மாற மாட்டான், நீ சொன்ன சத்தியத்தை காப்பாற்றினா எனக்கு தெரிஞ்ச எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் உனக்கு நான் கற்றுத்தரேன் அப்படின்னு அவரும் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபங் இருந்துட்டு எனக்கு மட்டும் என்ன ஒரு பிரெட்டு இவனுக்கு மட்டும் என்ன 2 பிரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குழந்த மாதிரி சண்டை போட, அங்கிள் லோவும் அவனை பார்த்து உன்னால் ஒரு ஜாம்பிஸை கூட முடிக்க முடியல, இதில் உனக்கு 2 பிரெட்டு கேட்குதா, உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் இங்கே 2 நாளாக எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லை வேறு எதுக்கும் அவன் நேரத்தை வீணடிக்கவே இல்லை, நீ இங்கே ஒரு யங் மாஸ்டர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, ஒரு வேலை கூட நீங்கள் செய்கிறதில்ல, ஆனால் அவனை பாரு இங்கே இருக்க எல்லாத்தையும் காப்பாற்றினா மட்டும் இல்லாமல் அவன் எல்லாத்துக்காகவும் இங்கே சப்ளை செக்டரும் உதவி செஞ்சான் அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ இந்த பக்கம் இந்த மொட்டை தலையணும் விடு உனக்கு ஒரு பிரெட்டு கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம், நீ கடைசி டயத்தில் எங்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ள தெரிஞ்சேடா பாதி, கொஞ்சம் விட்டுருந்தா நானும் சீனாவும் செத்து போயிருப்போம், அதனால் உனக்கு ஒரு பிரெட்டு கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயந்தான், யங் மாஸ்டர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காம போய் வேலையை பாரு அப்படின்னு அவனும் சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் பங்கம் இருக்கட்டும் நீங்கள் என்ன வெறுப்பத்தை நல்லாவே கற்றுக்கிட்டீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்கிட்ட கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்குது, நான் போய் என்னை உழைச்சி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்ப, அப்போ அங்கிளுவும் அவன் கிளம்பிறாயா, அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ இந்த மொட்டத்தில் என்ன கவலைப்படாதீங்க மாமா, அவர் பெரிய வீரனாச்சே, அவர் காலுக்கு நடுவில் ஒரு வாள் இருக்குது, அதை சரியாக ஆட்டிட்டு எங்கே போனாலும் திரும்பி கரெக்டாக வந்து சேர்ந்துருவார் அப்படின்னு நம்ம மொட்டத்தலையிடம் சொல்ல, அப்போ இந்த பக்கம் அங்கிளுவும் அவங்க அப்பா ஒன்றும் நல்ல மனுஷன்லாம் இல்லை, அவனும் ரொம்ப மோசமானவன் தான், அவனுக்கு கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி அவன் கீழே இருக்கவங்களுக்கும் சரி ஒழுங்காக சம்பளமும் கொடுக்க மாட்டான், யாருக்காகவும் எந்த பில்லும் பே பண்ணவும் மாட்டான், டேக்ஸ் கூட ஒழுங்காக கவர்மெண்ட் கட்ட மாட்டான்னா பாரு, அவனுக்கு பிறந்தான் எப்படி இருப்பான், ஒரு நல்ல மரத்தோட சீட்ஸு நல்லதாக தான் இருக்கும், ஆனால் ஒரு கெட்ட மரத்தோட சீடு எப்படி இருக்கும், அதுவும் கெட்டதாக தானே இருக்கும், அந்த மாதிரி தான் இவனும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. அப்போ சாயும் அங்கே வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியே போகலாம், போயிட்டு அந்த ஜங்க் பங்க் வேலை பார்த்தா அப்படியே திருப்பி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவனும் இல்லை. அப்போ அங்கிளும் தம்பி இன்னும் கடைசி ஆண்டில் தானப்பா நிறையா சப்ளை கிடச்சிது, நீ இப்போ கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணுமா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு சப்ளைஸில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஸோ இந்த ரிஸ்க்கை நீ எடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அப்போ சாயும் ரிலாக்ஸ் ஆகுங்க, என்னோட அண்ணனும் நானும் இங்கே இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஆளுங்க, இந்த ஜாம்பிஸ்லாம் எங்களுக்கு கொசு அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வராங்க. அப்போ இந்த சாயும் பிரதர்னு சொல்லி கோவப்படுறா, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட்டில் நடந்தது சியோனா மேட்ரு தாங்க, இந்த சியோனாவால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும், சாயும் அவனை பார்த்து உனக்கு என்னை விட அவளை தொடர்றது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படின்னு அவ சொல்ல, அப்போ சாப்டர் 38 முடிஞ்சு 39 ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் பெட்ஸர் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவனும் சொல்ல, அப்போ அவளும் இந்த டைம் போனால் போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்றேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் மட்டும்
நீ என்னை ஹண்ட் பண்ண விட்டால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு காமெடியான ஸ்மைலை பண்ணிவிட்டு, அப்படியா மேடம் நீங்கள் எப்போ ஹண்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியான ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸை ஹண்ட் பண்ண வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பிஸும் இவங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஏய் மாப்பிள்ள இங்க பாருங்கடா, 2 கார் பாருங்க தானா வந்து வசிக்கிறீங்க. ஏய் கூட ஒரு பொண்ணு இருக்கு, அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா. ஏய் சாகிங்க இதே என் டார்லிங்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கேயே பார்த்தீங்கன்னா சாமான் எடுத்து சம்பவம் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எவாலுவேஷன் மெட்டீரியல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருப்பான். ஆனால் எவாலுவேஷன் மெட்டீரியல் எதுவும் கிடச்சிருக்காரு. அதை சாயிட்ட சொல்லியிருப்பான். சாயும் இங்கே இருக்க 2லேயும் எவாலுவேஷன் மெட்டீரியல் இல்லைனா அப்படின்னு அவ சொல்ல, சார் இன்னைக்கு நம்ம லக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதர் உண்மையில இருந்து ஏதோ மோசமான வாடை அடிக்குது, காலைல நீ குளிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய்ட்டு இவன் மோந்து பார்க்குறா. ஹீரோவும் நீ இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், இந்த மாதிரி வாடை வந்தால் பக்கத்தில் ஒரு பெரிய ஜாம்பி கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம், அதோட ஒரு பெரிய ஓடரும் பக்கத்தில் இருக்க போல், அதான் அந்த மாதிரி எல்லாம் வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, திடீர்னு பார்த்தா ஒரு ஜாம்பி சத்தம் கேட்குது, பயங்கரமாக கேட்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம ஹீரோவும் சாயும் அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகிருப்பாங்க. அப்போ சாயும் டே அண்ணா அது என்னன்னு போய் பாருடா அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோவும் இது ஜாம்பியோட கர்ஜனை தான், சரி சாயோ நம்ம இங்கே என் பக்கத்துலேயே இரு, பக்கத்தில் ஏதாச்சும் உயரமான இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் டாப்புக்கு வந்திருப்பாங்க. அது இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு டிராகன் இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா அப்படியே கர்ஜனை பண்ணிகிட்டு இருந்திருக்கு. சாயும் இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நம்ம ஹீரோவும் இதுதான் சாயு ஜாம்பி டிராகன், இது பார்க்காத மாதிரி நினைக்கோ இல்லைனா மாட்டினா சங்கு தான் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே இது பார்த்திங்கன்னா இது அப்பாக்கலிப்ஸ் ஸ்டார்ட் ஆகி வெறும் 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் இந்த டைமில் இந்த ஜாம்பி டிராகன் நம்ம கண்ணுக்கு படுது அப்படின்னா இது கண்டிப்பாக அபெக்ஸ் ப்ரொடக்டராக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, சாயுவும் முதல்ல இந்த ஜாம்பி டிராகன்னா என்னன்னு சொல்ல அப்படின்னு அவ கேட்க, அப்போ ஹீரோவும் இதுதான் திரும்பி பிறந்த ஒரு பீஸ்ட் ஸ்பீசிஸ் மாதிரி, இதுங்க புதுசாக ஜாம்பிஸ் வைரஸை பரப்புறது மட்டும் இல்லாமல் தேவையான குவாலிட்டியில் தரமான அளவில் ஜாம்பிஸோட எல்லா வைரஸையும் பரப்போம், அண்டட்டையும் கூட்டமாக ஆக்கி விட்ருவோம், இதுக்கிட்ட மட்டும் மாட்டினா மட்டனு சிக்கனு அப்படின்னு சொல்லி அவனு சொல்ல, அப்போ சாய்வும் இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம வேணால் அது பார்க்காத நேரத்தில் அதை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவை நீ என்ன முட்டாளா, அது நம்மளை பார்த்தா முடிச்சு விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அதை பார்த்து கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வா இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு ஜாம்பியை ஹன் பண்ணுறாங்க. அப்போ ஹன் பண்ணிவிட்டு இந்தா ஒன்று இதுதான் 3வது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சாயும் மெட்டீரியல் எடுத்துக்காட்ட, அப்போ நம்ம ஹீரோவும் நம்மளோட லக்கு இன்னைக்கு அவ்வளோ மோசமாக இல்லை, நான் கூட இன்றைக்கி நம்ம லக்கு பேடு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்ல, இன்றைக்கி அறுவடை நல்லா அமோகமாக போயிட்டுருக்குப்பா அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க, நம்ம சாயும் இருந்துட்டு பிரதர் நமக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு அவன் கேட்க, நம்ம ஹீரோவும் சரிவா நான் வந்தா அந்த கடைக்கிட்ட போய்ட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், அதோட அங்கே ஏதாச்சும் ஃபுட்டு இருந்தால் அடித்து சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது. ஆனால் நெக்ஸ்ட் சாப்டரில் ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. அது என்ன மாதிரியான சம்பவம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களோட கமெண்ட்டுக்காக காத்திருக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காட்கில்லர் வெஜிடோ. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு போங்க. அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.